வணக்கம். இன்றைய இலக்கண வகுப்பில் சொல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்டு. ஓகே, அந்த வேர்டுன்றது ஒரு லெட்டராகவும் இருக்கலாம், இல்லாட்டி பல எழுத்துக்கள் சேர்ந்தும் அந்த வேர்டு அப்படின்றது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தீ அப்படின்றது அது நெருப்பு. அந்த ஒரு சொல் அப்படின்றது ஒரு வேர்டு அமையுது. அப்படி பல சொல் சேர்ந்துமே ஒரு வேர்டு அமையுது. இப்போ அவ, இன், அவன் அப்படின்றது ஒரு வேர்டு அமையுது. இப்படி ஒரு எழுத்து தனித்தும் பல எழுத்துக்கள் தொடர்ந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். ஓகே, இந்த சொல் அப்படின்ற வேர்டுக்கு, அந்த சொல் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது? மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்ற இப்படிப்பட்ட பல்வேறு பெயர்கள் இருக்குது இந்த சொல் அப்படின்றதுக்கு. இதில் மொழி, கிளவி அப்படின்றதுலாம் ஒரு முக்கியமான வார்த்தையாக பார்க்கப்படுது. ஓகே, இப்போ சொல் பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி பார்த்தாலும் சரி, இலக்கிய முறைப்படி பார்த்தாலும் சரி, அது 4 வகைப்படும். அதில் இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ற 4 வகைப்படும் அந்த சொல். எப்படி இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா இந்த 4 வகைப்படும் சொற்கள். இதில் உங்களுக்கு தெரியும், சொல்லும் போதே பெயர் சொல்னா என்ன? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். வினைச்சொல்னா ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஏதோ ஒரு வினை, அவன் நடந்தான், போனான், வச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடிய செயல் தான் வினைச்சொல். இடைச்சொல்னா என்னது? கண்ணும் கருத்தும், அந்த மாதிரி கண்ணும் உம்முன்ற ஒரு இடை எழுத்து வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடையில் வரக்கூடிய சொல் இடைச்சொல். உரிச்சொல்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இலக்கண முறைப்படி. சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி இப்படின்ற பல வார்த்தைகள். ஸோ இது உரிச்சொல்லாக பார்க்கப்படுது இலக்கண முறைப்படி. இப்படி 4 வகைகள் இருக்குது. அதே சமயம் இலக்கிய முறைப்படி பார்க்கும்போது சொல் 4 வகைப்படும். அது எப்படின்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இப்போ இந்த 4 என்னென்ன, இந்த இயற்சொல்னா என்ன, திரிச்சொல்னா என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இலக்கிய வகைப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த இலக்கிய வகை சொற்களில் இயற்சொல்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இயற்சொல்னா ஒன்றும் இல்லை, ஒரு இயல்பு அமையக்கூடிய சொல் தான். அதாவது அனைவருக்குமே, அதாவது படிக்காத பாமர மக்களுக்குமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் ஒரு சொல் இயல்பாக இருந்தால் அதுதான் இயற்சொல், அவ்வளோதான். மண், அவன், நடந்தான், இது மரம், இப்படிலாம் இயல்பாக அமையுது பார்த்தீங்களா, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் இயற்சொல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா இதில் இயற்சொல்லையும் பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல்லாம் வருது அப்படின்றதுனா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. நாம் இலக்கிய வகைப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் இயற்சொல், திரிச்சொல் இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி உள்ளே வருது. ஆமாம், அப்படி தான். இயற்சொல்லே பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படியுமே இதையுமே 4 வகையாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி பிரிக்கிறாங்க. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நட, வருதுறது, வான்றது, அதெல்லாம் வினையை குறிக்கிறது, அதனால் வினை இயற்சொல். மண்ணு பொண்ணுன்றது இயற்சொல் தான். அதில் அது ஒரு பெயரை குறிக்குது, அதனால் அது பெயர் இயற்சொல் அப்படின்றது மாதிரி அதே ப்ரிசைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க. மரம் அப்படின்றது ஒரு இயற்சொல் தான், ஆனால் மாமரம், அந்த மான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரி எழுத்தை குறிக்குது. ஸோ அது உரி இயற்சொல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. சரி, இயற்சொலுக்கு அப்புறம் திரிச்சொல்னா என்ன பார்ப்போம். திரிச்சொல்னா என்னன்னா இயற்சொலுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். திரிச்சொல் கற்றவருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள். படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. படிக்காதவங்களுக்கு காற்றுன்னா என்னன்னு தெரியும், அவங்கள்ட்ட போய் வங்கூல் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு படிக்காதவங்க கடல்னா என்ன தெரியும், அவங்கள்ட்ட போய் நமக்கு படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுவம் அப்படின்ற இன்னொரு வேர்டு, முக்கியமான வேர்டு தெரியும். அழுவம்னா கடல். இப்போ சாற்றினான், சொன்னான் அப்படின்னா புரியும். இதை போய் சாற்றினான் அப்படின்னா, அதாவது நல்லா படித்தவங்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது தான் திரிச்சொல். ஓகேங்களா? அதுலேயுமே இவங்க இலக்கண முறைப்படி பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடைத்திரிச்சொல், உரி திரிச்சொல் சொல்லி சான்றுகளோட பார்த்தீங்கன்னா விளக்குறாங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி இலக்கணம் வருது, பெயர், வினை, இடை, உரின்னு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். ஓகேங்களா? பட் நம்ம பார்க்குறது திரிச்சொல்னா என்னென்னா கற்றோருக்கு மட்டும் விளங்கக்கூடிய சொல் திரிச்சொல். அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதையுமே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்புறம் திரிச்சொல் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் இருக்குது. இப்போ கப்பல் அப்படின்ற ஒரு பொருள் தான் குறிக்கும், ஆனால் நிறைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்ற பல பேர் இருக்குது. ஓகேங்களா? கப்பல் அப்படின்ற நம்ம கூப்பிட்ற பேர் பல திசைச்சொல், பல திரிஞ்சு பேசக்கூடிய பல சொற்களாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல திரிச்சொற்கள் இடம்பெற்று இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 2வது வகை பார்த்தீங்கன்னா பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். ஒரு இதழ் அப்படின்ற ஒரு திரிசொல் பார்த்தீங்கன்னா பல பொருளை குறிக்கும். பூவினுடைய இதழை குறிக்கும், நம்முடைய மனிதனுடைய உதடு அதுவும் இதழ் தானே, அப்புறம் கண் இமை அதுவும் இதழ் தானே,
நாளிதழ், அதுவும் ஒரு இதழ் தான். அப்போ ஒரு இதழ் அப்படின்றது பாருங்க, உதடை குறிக்குது, பூவோட இதழை குறிக்குது, நாளிதழை குறிக்குது, இப்படி பல இதழை குறிக்கக்கூடிய திரிச்சொல். அப்போ திரிச்சொல்னா என்ன, திரிச்சொல் எத்தனை வகைப்படும், இரு வகைப்படும், அது என்னென்ன எப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திசைச்சொல். திசைச்சொல் என்னன்னா மொத்தம் ஒவ்வொரு திசையிலிருந்து பார்த்தீங்கன்னா அது வேறு நாடாக கூட இருக்கலாம், வேறு மாநிலமாக கூட இருக்கலாம், அங்கேருந்து வந்து இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சொல்லை நம்ம தமிழ் சொல் நினச்சி இன்ன வரையும் பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் பெற்றம் அப்படின்றது தென்பாண்டி, நம்ம தென்பாண்டி நாடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பேசுன சொல் தான். ஆனால் அது பொருள் பார்த்தீங்கன்னா பசுமாடு. ஸோ எல்லாருமே கூப்பிடக்கூடிய பசுமாடு, ஆனால் தென்பாண்டி நாட்டில் பெற்றம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் கிணறு அப்படின்றது கேணின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிற மொழிகளிலிருந்து தமிழில் வழங்கி வரும் சொல் தான் திசைச்சொல். இப்போ ஆசாமின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா அது உருது வார்த்தை. ஆசாமி அப்படின்றது அது பொருள் ஆள் அப்படின்றது தான் பொருள். சாவின்றதே பார்த்தீங்கன்னா நம்ம திறவுகோல் தான் தமிழில் சொல்லணும். அது சாவின்றதே போர்த்துகீசிய அவங்களுடைய வார்த்தை. நம்ம சாளரம் சொல்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை. ஆனால் சன்னல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய வார்த்தை. பார்த்தீங்களா. இப்போ சாவி, சன்னல், ஆசாமிலாம் எங்கெங்கேயோ இருந்து நம்ம தமிழ் நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். இப்போயுமே ஆசாமி, சாவி, சன்னல் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பண்டிகைனா தெலுங்கு வார்த்தை. நம்ம தமிழை விழா தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஓனாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்க. இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக நாடுகள் மொத்தம் எத்தனை, மொழி நாடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டால், அப்படி எத்தனை அப்படின்ற கேட்டால் அந்த கவுண்ட்டை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அவசியம் இல்லை. இது இத்தனை நாடு இருக்குது, குடநாடு, பூலி நாடு, பண்டி நாடு, அருவா நாடு அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. மொத்தம் நிலங்கள் 12 நிலங்கள் இருக்கிறது. மொழி நாடுகள் 18 மொழி நாடுகள் இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த கவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 18, 12. ஆனால் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மொழி நாடுகள் அப்படின்றது 17 சொல்கிறாங்க. பட் நம்ம புக்கில் 18 கொடுத்துருக்காங்க. குசலம், குடகம் அப்படின்றது ஒன்றான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே 18 சொல்லி ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம புக்கு படி பார்த்தீங்கன்னா தமிழ் சமச்சீர் கல்வி இந்த புக்கு படி பார்த்தீங்கன்னா 18 மொழி நாடுகள் அப்படின்றது தான் இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்ததாக வடச்சொல். வடச்சொல்னால் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொல் தான் வடச்சொல். வருஷம், மாதம், கமலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடச்சொல் தான். நம்ம இங்கே சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஓகேங்களா. வருடம் அப்படின்றது வடச்சொல். ஆனால் இங்கே ஆண்டுன்றது சரியான தமிழ் சொல். மாதம் அப்படின்றது திங்கள் தான், தூய தமிழ் வார்த்தை, திங்கள் தான் சொல்லணும். கமலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிஜேபிலாம் கமலாலயம் அப்படி சொல்லுவாங்க. கமலம் அப்படின்றது வடச்சொல் தான். இங்கே தாமரை அப்படி சொன்னால் தான் தமிழ் சொல். அது மாதிரி விடம் அப்படின்றது இங்கே நஞ்சு தான் தமிழ் சொல். சக்கரம்ன்றே தமிழ் சொல் கிடையாதுங்க. சக்கரம் பார்த்தீங்கன்னா வடமொழி சொல் தான். உருளை அப்படின்றது தான் தமிழ் சொல். சொல்லப்போனால் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஈருருளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி உற்சவம் அப்படின்றது வடச்சொல், விழா அப்படின்றது தூய தமிழ் சொல். இது மாதிரி நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் புக்கில் இதுதான் இருக்குது. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்னென்னு. லாஸ்ட்டாக பார்க்குறது வடச்சொல் இரு வகைப்படும். இது புதுசாக இப்போ சேர்த்துருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க புக்கில். நாங்கள் படிக்கிற காலத்தில் அது கிடையவே கிடையாது. வடச்சொல் இரு வகைப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா தற்சமம் ஒன்று, தற்பவம் ஒன்று சொல்கிறாங்க. தற்சமம்னு என்னென்னா வடமொழியில் இருப்பது போன்று தமிழ் எழுவது தற்சமம். எப்படி வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுவது. அதாவது கமலம், தாமரையும் பார்த்தோம் பார்த்தீங்களா. அலங்காரம்னா இன்னது, இது பேர் தான் தற்சமம். ஆனால் தற்பவத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களை தமிழ் மொழி எழுத்துக்களால் எழுதுவது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி அப்படின்றத அப்படியே மாற்றாமல் லக்குமின்னு எழுதணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எழுத்து தான் மாறுது, 2 எழுத்து ஒரு எழுத்தாக மாறும். விஷம் அப்படின்றத விடம் அப்படின்ற மாதிரி எழுதுறோம் பார்த்தீங்களா, ஒரு எழுத்து தான் மாறுது. அப்போ வடமொழி எழுத்துக்களை தமிழ் மொழி எழுத்துக்களால் எழுதுவது தான் தற்பவம். ஏதாவது ஒன்று நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தற்பவம் அப்படின்றத நான் வச்சிட்டிங்கன்னா அப்போ தற்சமம் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இப்போ சொல்னா என்ன, அதில் 4 வகைப்படும் அப்படின்றத இலக்கண முறைப்படி அண்டு இலக்கிய வகைப்படி பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த இலக்கண வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.